கையில சங்கிலி, பக்கத்துல 2 சேவகர்கள். நாளைக்கு காலையில சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். கழுத்தை எடுக்கலாம், கையை காலை எடுக்கலாம், இல்லைன்னா தூக்கு மரத்துல தூக்கி போடலாம். நாளைக்கு அவங்க என்ன இவனுக்கு விரோதமாக என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரியாது. நாளைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இவனுக்கு இருக்குன்னு தெரியாது. அதுவும் 2 பேர் 2 பக்கத்துல நிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, நடுவிலே ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அருகே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து கலண்டு விழுந்தது. ஆமென். தேவதூதன் வரும்போது லைட்ன்றது 100 வாட்ஸ் மாதிரியா இருக்கும். எப்படி இருக்கும்? அந்த ரூமே பளிச்சுன்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு. நம்ம நிறைய பேருக்கு லைட் போட்டா என்ன வராது, தூக்கம் வராது. லைட் போட்ட உடனே நம்ம நிறைய பேர் முழிச்சிருவோம். இங்க பாருங்க, அவ்வளவு பல 1000 வாட்ஸ் லைட் போட்டதுக்கு அப்புறமும் யாரை எழுப்ப முடியல. அப்போ நம்ம கொஞ்சம் கான்சியஸா படுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா லைட் போட்ட உடனே முழிச்சிருவோம். ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, உள்ளுக்குள்ள 2 சேவகர்கள், 2 சங்கிலி, ஆமா ஒரு சங்கிலி இல்ல 2 சங்கிலி, வெளியில காவல்காரங்க. நாளை காலையில நடக்க போற பிரச்சனை பெரிய பிரச்சனை, என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு தெரியல. அதன் நடுவுலையும் படுத்து நித்திரை செய்து, அதுவும் தூதன் வந்து இவனை சும்மா தட்டி எழுப்புனா இவன் எழுப்ப மாட்டான்னு எங்க தட்டி எழுப்பாராமா? சத்தமா சொல்லுங்க. நமக்கு நிறைய பேருக்கு விழாவில் தொட்டாலே என்ன வரும் கேட்கல. நமக்கு ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் எது? விழா. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே இது பண்ணுவாங்க. அவ்வளவுதான், அது பண்ணவே முடியாது. அப்போ ஆண்டவர் வந்து அவ்வளவு சென்சிட்டிவா தொட்டிருக்காரு அவனை. எந்திரி அப்படின்னு. அப்ப நான் நம்புறேன், தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க போகும்போது கூட பேதுரு அவர் அனுமதி இல்லாம என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுயா. அவனுக்காக சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் ராத்திரி ஆல் நைட் பிரேயர் நடத்திட்டு இருக்காங்க. அங்க ஜெபம் நடந்துட்டு இருக்குது. ஆனா இவரு அதான் ஊழியக்காரர், அதான் ஆண்டவருடைய பிள்ளை. அவங்க எல்லாம் ஆண்டவரே 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 பேதுருவை கொண்டு போயிட்டாங்க. என்ன பண்ண போறாங்களோ, நாளைக்கு கொண்டுருவாங்களோ, இன்னைக்கு கொண்டுருவாங்களோ தெரியலன்னு ஆன்லைன் பிரேயர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவன், நீங்க பண்ணுங்க, நான் என்ன பண்ண முடியும், அதுக்காக எனக்கு குறிச்சிருக்கிற நாள்ல கர்த்தரை எடுத்துக்கவே மாட்டார். நான் நம்புறேன், அப்படி பேதுரு மாதிரி ஒரு தைரியத்தை இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கறவங்க எல்லாருக்குமே தரணும். நாளைக்கு காலையில மேஜர் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி நீங்க நிம்மதியா படுத்து தூங்கணும். நாளைக்கு காலையில உன கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்துவேன்னு சொன்னா கூட இன்னைக்கு நிம்மதியா படுத்து தூங்கணும். நாளைக்கு உனக்கு விரதமா வேற ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லும் போது கூட அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல பேதுருவுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம், பேதுருவிடத்துல இருந்த அந்த வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு கரங்களை தட்டும் போதே, ஹல்லேலூயா, இந்த சத்தத்தை கேட்கும் போதே அது உங்களுக்கு நடக்கட்டும். ஆமென்.